Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல டீ கடை ஸ்டைல்ல டேஸ்டியான கஜடா எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இருந்தா போதுங்க. சீக்கிரமா பண்ணிரலாம். அதே மாதிரி நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. லைட்டாக அது கிறிஸ்பினஸ்க்காக நம்ம இதை சேர்க்குறோம். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறனால உள்ள நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் மைதா மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ண சர்க்கரையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் முட்டை சேர்க்க போகிறது இல்லைங்க. முட்டை சேர்க்குறதா இருந்துச்சுன்னா 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோடைய வாசனை வராமல் இருக்கும். நான் முட்டை சேர்க்காமல் அதுக்கு பதிலாக தயிர் சேர்க்க போகிறேன். புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிர் 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கலாம். தயிர் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தயிர் இதை ஊற்றிக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த தயிர் சேர்த்ததே போதும். 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க. இந்த தயிரும் சர்க்கரையும் சேர்ந்து கொஞ்சம் அப்படியே மாவு இலகி கொடுக்கும். நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசையறதுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம பிசைய கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் கிட்ட நம்ம பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். மாவு ரொம்ப இலகி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டான நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் இப்போ சரியாக இருக்கும். இப்போது இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருந்தால் போதும். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. அதிகமாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஊற வைக்கிறப்போ நம்மளுக்கு ரவை அதில் இருக்க தண்ணியை இழுக்குங்க. ஆனால் சக்கரை இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக நம்ம எந்த மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சோமோ இதே கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் பாருங்கள், நம்ம எப்படி பிசைஞ்சு வச்சோமோ இதே மாதிரி தான் இருக்கும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். பாக்கி இருக்க அளவுகள் எல்லாமே அதே அளவு சேர்த்துக்கோங்க. மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு 1 கப் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம பண்ணால் போதுங்க. ரொம்ப பெருசாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் பண்ணாவே போதும். எல்லா மாவுலேயுமே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டைகள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. ஈஸியாக பால் செய்கிறதுக்கு வருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 பால்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஒரு 12லேருந்து 15 வரைக்கும் வருங்க. இதில் நீங்கள் எந்த ஷேப்புமே பண்ணணும் தேவையில்லை. வெட்டு மாதிரி போட்டு விடணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க. தானாகவே வரும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. இதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மிதமான சூடு அளவுக்கு சூடானால் போதும். ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. மிதமான சூட்டில் இருக்கப்போ ஸ்டவ் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 4லேருந்து 5 பால்ஸ் நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை போடுறப்போ லைட்டாக இப்படி பபிள்ஸ் வரணும். அந்த ஸ்டேஜில் தான் எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க. ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வேகாமல் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் எண்ணெய் சூடாக இருக்கணுங்க. இப்போது இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படி லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமே ஒரே கலர் வரதுக்காக.
இது ஒரு 2 நிமிஷத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக அதிலே வெடிப்பு வர ஆரம்பிச்சிருங்க. தானாக வெட்டு வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம டீ கடையில் இருக்க கேக் மாதிரி அதே மாதிரியே இருக்குங்க. இது வந்துட்டு முட்டைக்கோஸ் கேக், கஜடா, வெட்டு கேக், ரவா கேக், இது மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். பாருங்கள், இப்போ லைட்டாக வந்துட்டு அப்படியே கலர் மாறி இப்போ லைட்டாக கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தானாக லைட்டாக இப்படி வெடிச்சு ஓரளவுக்கு கலர் மாறினதும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு நம்ம வந்துட்டு இது பொரிக்கிறப்போ உள்ள வரைக்கும் நல்லா வந்து வெந்து வருங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியிலையும் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சாலே போதுங்க. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனாலுமே நல்லாயிருக்கும். நம்ம எப்படி செஞ்சு வச்சோமோ அதே டேஸ்ட்டில் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமே நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான டீ கடை ஸ்டைலில் கஜடா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அழகாக அதோட வெட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இந்த மாதிரி தானாக வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.